ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு நம்ம அத்தூஸோட பர்த்டே. இன்னைக்கு நவம்பர் 27 நம்ம அத்தூஸ் எங்கள் லைஃப்க்கு வந்த நாள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த நாளை ஏன்னா அத்தூஸை நாங்கள் எவ்வளோ நேசிக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் நேசிக்கிறீங்க. ஸோ இந்த நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மக்களே, வெல்கம் டு அ நியூ vlog. அப்போ இன்னைக்கு காலையில் நாங்கள் சீக்கிரமாக எழுந்துட்டோம். இட்லி சாம்பார் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதுதான் அத்தூஸ் கொடுக்க போகிறோம். பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் கோவத்தில் இருக்கேன். கோவம். சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்களா, நம்ம அத்தூஸ் இட்லி சாம்பார், கார சட்னி சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம கொடுக்கலாம். புதுசாக டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கையில் தான் வாங்கிப்பான், வாயில் வாங்கிக்க மாட்டான். இட்லி சாம்பார் ஊட்டுறதுக்குள்ள மத்தியானம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஊட்டி விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே பை. அவங்க இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இட்லி சாம்பார் vlog இன்னைக்கு. இது பிரேக்ஃபாஸ்ட். இது என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? ஊட்டலை. ஊட்டலை. இன்னைக்கு பொண்ணோட பர்த்டேயா உங்க பர்த்டேயா புரியல. புது ட்ரெஸ் ஏன்? ஏன்னா டுடே இஸ் மை டே. என்னோட பர்த்டேக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டதே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம சின்ன அத்தூஸோட பர்த்டே. என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்ல எனக்கு வாக்கு இல்லை. ஓகே போடா விடுங்க. இப்போ காலி ஆகணும் அப்படி. எஸ், எனக்கு வார்த்தை பத்தாது. ஏன்னா அத்தூசுனா அவ்வளோ அழகு. நான் சொல்லிதான் ஆகணும். ப்ளீஸ் இந்த மனுஷங்கிட்ட சீரியஸா சொல்லுங்கப்பா. அவட சீரியஸ் நோட். அவனோட சீரியஸ் நோட். அத்தூஸோட பர்த்டேனா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை கிடைக்கல. நம்ம அவ்வளவு ஆசைப்பட்டு துவா பண்ணி அந்த மாதிரி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பக்கு பக்குன்னு இருக்கீங்க. நீ ஏதோ ஒன்று சொல்லி வச்சு லாஸ்ட் வேற ஏதோ ஆயிட போதும் அப்படின்ட்டு டென்ஷனா நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு அது கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படி சொல்லணும்னே எனக்கு தெரியாது. அந்த சந்தோஷம் நம்ம கூட என்னைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம துவா பண்ணுவோம், ப்ரே பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்லாரும் நம்ம அத்தூஸ்க்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு நான் சொல்லலை, அது வழியே அப்படியே ஆன் ஸ்பாட் சொல்லலாம் தான். அப்படி தானே? ஸோ இவருக்கு என்ன காலையில் எழுந்து சாப்பிட்றாரு, போயிடுவாரு. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. இப்படி வச்சுக்கலாம். அதுக்கு போய்தான் ஆகணும். ஐயோ முடியல சார், முடியல. ஏதோ ஒன்று சீரியஸா சொல்லுவாரு, சொல்லி வரப்போ அது காமெடியா. லைஃபே சீரியஸ். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கான்வர்சேஷன் எல்லாம் சீரியஸ் ஆகணும்? வெறுதே விட்டுக்கிட்டே இருப்பாரு. வெறுதே ஞானும் மலையாளம் പറയணும். சரிங்க, இந்த மலையாளம் பிடிக்கும். இது மூக்குல என்னன்னு தெரியுமா? குரு. குரு அல்ல, உங்க பொண்ணோட ஆர்ட், அத்தூஸோட ஆர்ட். അവൾക്കും ഇருக்கு பாருங்க. അത്തൂസ് ബർത്ത്ഡേ എന്താ പറയാനുള്ള? இவங்க கிட்டலாம் ஏதோ ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா டைம் தான் போகும். இதுதான் சரிங்க. ஸோ காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். தூசு குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க, நானும் ரெடி ஆயிட்டோம். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்.
ரொம்ப 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 ஸ்பெஷலான இடம். நம்ம அத்தூஸோட பர்த்டே இதோட ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்பெஷலான இடம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது அத்தூஸ் ரெடி, தூங்கி எழுந்திரிச்சாச்சு. மூஞ்சி அதுதான் உம்முன்னு வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. அப்போ எங்கே போகிறோம் பார்க்கலாம். ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் பைத்தியம் போல இருக்காரு. நம்ம இப்போ போயிட்டுருக்கிற இடம் வந்துட்டு ரொம்ப 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 அன்பு நிறைந்த இடம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அம்மாக்கள் இருக்கிற இடம். தனக்கு உயிரை தந்த அம்மாவே ஒரு பாரம்னு நினைக்கிற சில ஜென்மங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி ஜென்மங்க விட்டுட்டு போன அம்மாக்கள். ஆனால் இப்போவும் தன் குழந்தையும் பேர குழந்தையும் பற்றி பெருமையாக பேசுகிற அம்மாக்கள். மனசில் எவ்வளோ சங்கடம் எவ்வளோ கவலை இருந்தாலும் அவங்க ரொம்ப சிரிப்போட எங்களை வெல்கம் பண்ணது எங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், அதே சமயம் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. அத்தூஸோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இதை விட அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்கவே முடியாது. இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த கொஞ்சம் டைமே சொர்க்கம் மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. പപ്പി കൊടുത്തേ, പപ്പി കൊടുത്തേ. இந்த இடம் எர்ணாகுளத்தில் இருக்கிற அம்மா வீடு அப்படின்ட்டு சொல்கிற இடம்தான். நாம் அவங்களுக்கு லஞ்சு தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நாமளும் அவங்க கூட உட்காந்து பேசி டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அத்தூஸோட பர்த்டே இதோட அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அதுக்கான டெக்கர் தான் நடந்துகிட்ருக்கு. டெக்கரில் பந்தல் போட்டிருக்கோம். ஒரு பந்தல் போட்டு இங்கே கீழெல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்காங்க. வேலை போயிட்டுருக்கு. இவர் தான் என்னமோ பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு லுக்கெல்லாம் பாருங்க. ஆனால் இவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்துட்டு நம்ம ஈவினிங் ஃபங்க்ஷன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அத்தூஸோட பர்த்டே பெஸ்ட்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வரும்போது. ஸோ இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ், அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறது எப்போவுமே ஸ்பெஷல் தானே. ஸோ அதனால் நிறைய பேரை கூட்டி ரொம்ப க்ரௌடாக அதெல்லாம் பண்ணாமல் எங்கள் வில்லா, நம்மளது வந்து வில்லான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வில்லாவில் இருக்கிற கொஞ்சம் பேர், வில்லாவில் இருக்கிற ஒரு எத்தனை ஃபேமிலி, 10-12 ஃபேமிலிஸ், ஒரு 10-30 பேர், அந்த மாதிரி நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு கேக்கெல்லாம் கட் பண்ணி ஈவினிங்கில் எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டு ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான். நம்ம சைட்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து அண்ணா அண்ணியெல்லாம் அவங்கெல்லாம் வராங்க. ஸோ எஸ், அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த பர்த்டேக்கு நம்மளும் பெருசாக பண்ணோம் அப்படின்லாம் யோசிச்சுருந்தோம். பட் பெருசாக பண்ணி ரொம்ப கேஷ் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அது வர்த்தாக, அது தேவைப்படுறவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஏதோ நம்ம சந்தோஷத்துக்கு, இல்லை நம்ம பசங்களோட சந்தோஷத்துக்கு, இல்லை ஒரு மெமரிக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த பிளானுக்கே வந்தது. ஸோ பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. எப்படியோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மத்தியானம் அங்கே வந்து சாப்பிட்டதே ரொம்ப வயருக்கும் மனசுக்கும் நிம்மதியாக இருக்குது. இப்போ இந்த டெக்கரேஷன் இனி நாம் தான் பண்ணணும். டெக்கரேஷனுக்கெல்லாம் காசு கொடுத்தோன்னா ரொம்ப சொல்கிறாங்க. டெக்கரேஷன் அதுதான் டெக்கர்
பைப்பு தேடிட்டு நடக்கிறாரு. டெக்கர் பண்ணுறதுக்கு பைப்பு வேணுமா? என்ன பண்ண போகிறோமோன்னு தெரியல. பார்க்கலாம், டெக்கரேஷன் காமிச்சு தரேன். பண்ணும்போது நல்லா பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நம்ம கார் போர்ச்சை நம்ம வந்துட்டு மாற்றிருக்கோம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு பேக்ட்ராப் போட்டு கார்பெட்டெல்லாம் போட்டு அந்த ஏரியாவில் ஃபுட் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மனுஷன் எங்கே போகிறாருன்னு தெரியல. சேர் வச்சுருக்கோம். இங்கே சும்மா அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிருக்கிறதுனால ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் அதை வந்துட்டு கொஞ்சமாக மறைச்சிட்ருக்கோம். பந்தல் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல் வியூ காமிச்சு தரேன். இந்த மாதிரி பந்தல் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். அத்து கிளி அத்துக்கு இன்னைக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப மூட் அவுட். என்னாச்சு? டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பேரில் நான் ஒன்று பண்ணேன், அவர் ஒன்று பண்ணேன், என் ஃப்ரெண்டு வேற ஒன்று பண்ணேன். அப்படி எதையோ பண்ணிட்டு இருந்தோங்க. ஆனால் இந்த வில்லாவில் இருக்கிற பசங்க எல்லாமே சேர்ந்து வந்து அந்த டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பெரிய டெக்கரேட்டரா, பெரிய டெக்கரேட்டர். இங்க குழந்தைங்க வேலை செய்யறாங்க. குழந்தைங்களா? எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? நான் உங்களை குழந்தைன்னு. இதுதான் நம்ம ஃபைனல் டெக்கரேஷன். ரொம்ப அழகாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே ஃபுட் எல்லாமே வந்திருந்தது. ஃபுட்டெல்லாம் அழகாக அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஃபுட், அதையும் நம்ம எடுத்து சொல்லணுமே. நம்ம அத்தூசி இங்கே ரெடி ஆகி சம்மத்தா டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் தூங்கட்டோன்ட்டு நம்மளும் விட்டோம். ஹலோ, நம்ம ரெடி ஆயாச்சு. டெக்கோர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் என்னோட ட்ரெஸ், ஒயிட். இது என்னோட பிராண்டு. காக்க ஒன்று இன்னைக்கு கேமரா எடுத்தேன். இந்த பிராண்டு ட்ரெஸ் காமிச்சு தரேன். கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூ மாடல் ஆலியா கட். இதுதான் நான் நம்ம அத்தூஸோட இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு, நம்ம பர்த்டேக்கு வேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம சொந்த பிராண்ட். ஸோ இந்த ட்ரெஸ் வேணும்னா கீழே ஒரு நம்பர் தருவேன், அந்த நம்பர்ல ஆர்டர் கொடுத்துருங்க. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு. தீம் வந்துட்டு ஒயிட். எல்லாரையும் காமிச்சு தரேன். ஹாய் வரை பாத்தீங்களா? ஃபுல் ஒயிட். மூஃப்லி ஹாய் வரா. மாஸ் ஹலோ ஹலோ ഹലോ ഹലോ വ്ളോഗാടി. ഞാനൊരു വ്ളോഗർ അല്ലേ ഞാൻ. ഒരു വിലയില്ലാത്ത പോലെ ഉണ്ട്. ഒരു വ്ളോഗറിനോട് ഒരു വിലയില്ലാത്തല്ലേ? ഇതൊക്കെ ഉണ്ടേ റോ ആയിട്ടൊരു വ്ളോഗർ. ഹലോ 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 അവിടെ നോക്കടാ, അത് നോക്ക്. क्योंकि वो गेम खेलने से पहले ही अपना ड्रॉप कर सकते हैं। गेम में आपको एक भी वैसा सर्च करने की जरूरत नहीं और मैं विज्ञापन देखने में
नजर से मेरे जाने जा ये बिखरी सपना मुझे तुझे पल के இங்கே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. ஆனால் அத்தஸோட பர்த்டே ரொம்ப அழகாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த டே இதோட அழகாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவே முடியாது. இனி இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். உங்கள் அன்பும் ஆதரவும் இதே போல் எப்பவும் எங்கள் கூட வேணும். தேங்க்யூ.